போதும்பா.
பணக்கார பொண்ணு என்ன பப்பாயில பணக்கார பொண்ணு என்ன பப்பாயில கேட்டாங்க எனக்கு நல்லா வேண வேலூர்ல கேட்டாங்க சிவாஜிக்கு கேட்டாங்க என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க கேட்ட போல கேட்டாங்க என்ன கேட்டு விட்டு போயிட்டாங்க கேட்ட போல கேட்டாங்க என்ன கேட்டு விட்டு போயிட்டாங்க ஓ அண்ணா ஏன் சின்ன பெரிய அண்ணா என் கூட படுத்த என்ன கூட பிறந்த என்ன அடவும் போட்டாடி தாலி இறக்க ஜாத்தியால் எட்ட என் தடையால் அடிப்பேன் அந்த பயம் இருக்கட்டும் இத நீ எடுத்தனா நான் எடுப்பத என்ன தினந்தோறும் போட்டு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பாப்பா போடுற ஓ இதுக்கு என்ன போடுற என்ன ஆயில் கேக்குறியா ஆயில் போடுற இதுக்கு அடி ஆயில் போடுற அடி ஆயில் போடுற ஐயோ எத்தனை தேதி கேளு ஒன்லி 5000 10,000 மட்டும்தான் புக் ஆகும் 100-200 சீப் ஆட்டரு அது ஒரு மணி நேரத்துக்கு நாடகத்திலே 24 நாடகத்திலே ஈஸ்வரியாகவும் பர்ணாதியாகவும் ஈஸ்வரனாகவும் பல வேடங்கள் தெரிவித்து நடித்த அனந்தகிருஷ்ணன் அவர்கள் இது இந்த வீரமணிக்காக வேண்டி 200 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கிறாங்க. ஆம்பளை வேஷம் வந்தாதான் வீரமணி, இப்ப பொன் வேஷம் வந்துக்கிறேன் வீரம் ரமணி ரமணிக்காக வேண்டி இதோ ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. காலையில போய் நான் கூட்டுங்க அது எங்கி பார்த்தா இப்பதான் டியூட்டி இறங்கி வந்துக்கிறாங்க. எல்லாம் காஞ்சி போய் தான் வந்துக்கிறாங்க. போய் கூட்டுங்க பேங்க் வச்சுட்டப்பா. லேடிஸ் பேங்க்ல வை லேடிஸ் பேங்க் வச்சுட்டு பாப்பா. இதான் ஏடிஎம் எனி டைம் மேட்ரு. சரி எனி டைம் ஏடிஎம் தினந்தோறும் என்ன பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்க வந்தோடனே நான் எடுத்து போய் காப்பி கொடுப்பேன் எல்லாருக்கும். ஏய் காப்பிடா காப்பி கொடுத்த உடனே என்ன விரிச்சு காட்ட சொல்லுவாங்க. ஜாதகத்தடா பிரிச்சு காட்டுவாங்க. பிரிக்க சொல்லுவாங்களா? பிரிச்சு பார்க்க சொல்லுவாங்க. உடனே என்ன ஜாதகத்துல ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. என்ன அணுகுண்டு இல்லடா, பொண்ணுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வர மாப்பிள்ளை எல்லாம் வருவாங்க. மூக்கப்படிக்கு சாப்பிடுவாங்க. பொண்ணு ஒத்து பாப்பாங்க, பாத்துவாங்க. பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பிடிக்கலண்டா பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு இங்க திருவண்ணாமலை ஆட்டாட வந்து பத்தியா எங்க மாமா கஷ்டமா உட்காந்துக்கிறாரு பாரு. அத குணசேகர் மாமா. அவர் என்ன பாக்க அவர் என்ன பாக்க நான் உன்ன பாக்க அவர் என்ன நோக்க. அவர் என்ன பாக்க அவர் நாக்க. எங்க 2 பேருக்கு காது ஏலி வந்து போச்சு.
எலவு வந்து போச்சுடா. LOV லவ் வந்த உடனே அவர் என்னன்றாரு, எம்மா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எனக்கு கல்யாணம் வர ஆயிப்போச்சு. அதனால பசங்க 2 பசங்க 3 பசங்க அதனால உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னா உக்காந்துக்கிற 11 ஜனங்க ஃபுல்லா என் மூஞ்ச காரி மீவாங்க. அதனால சொல்லிட்டு நீ என் மேல ஆசை வச்சிட்ட. அதனால சொல்லிட்டு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா மும்பைல தாங்கிறேன், அங்கேயே நிறைய ஊடுக்குது. ஒரு ஊடு எடுத்து தரேன், 2 பேர் கொடுத்தனம் பண்ணலாம் கொடுத்தனம் பண்ணலாம் சொல்லிட்டு நேரா பொண்ணு திருவண்ணாமலை இருந்து மும்பைக்கு போகுது. ஆமா எப்படி போகுது? தோழி வாராயோ மனப்பந்த காண வாராயோ ராவலா தடவட்டா கட்டியண்ணா நல்லா கட்டுவோம் போறோம். கூறுகட்ட குக்கரா இது முன்னாடி திருவண்ணாமலை பொண கட்டுற வேலை செஞ்ச மார்ச்சேரியில நான் சேர்த்த மாரி எனக்கு போஸ்ட் பண்ண பண்றேன். சரியா? ஆமா இவ்வளவு தூரம் சுத்தி வந்த. ஆமா கொஞ்சம் மிச்சக்கிட்டு எங்க சொல்லி போய் பேராமட்டில் மக்களுக்கு போய் சரிட்டான். என்னன்னு கேட்கணும் வாயம்மா. Kay
அம்மா மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாயிடுச்சம்மா. சபையை பார்த்தால் நிர்பந்தமாக இருக்கின்றது. நிர்வாகிய மகாராட்சி கடாட்சி முதல் சபை. இந்த சபை ஆமா எதற்காக கூடியது? ஓ அது கேக்குறீங்களா? எவ்வளவு வீட்டுல பட்ட தூக்கம் வர மாட்டேங்குதா? ஆமா. இதோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஆமா அகோர வீரபத்ர சுவாமி சாமி சரித்திரம். அகோர வீரபத்ர சுவாமிக்கு ஆமா புதுப்பால் வைத்து வருடம் ஒரு முறை ஆமா இந்த வீரபத்ர சுவாமியை சரித்திரத்தை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் இந்த ஆமா. வருடத்தில் மும்பை மாநகரம் ஆமா மும்பையில் இருக்கக்கூடிய ஆமா இந்த குடும்ப மக்களுக்கு ஆமா வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆமா அப்படி வாய்ப்பு கொடுத்த வடத்தமிழில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கும் தலைவர் ஆமா நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆமா அனைவருக்கும் இதோ இந்த வீரபத்ர சுவாமிக்கும் இது அந்த அண்ணாமலையாருக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்கள் குரு பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. சமீபத்தில் வந்தேனே. ஆமா. ஆண்டு விளக்கம். அம்மா நீங்க யாரு ஊரு பேரு? உமா பார்வதா தேவி மட்டும்தான். ஆமாம்மா. அதோ கைலாவே பலவக்கூடிய நேத்தன் படித்த கடவுளுக்கு ஆமா இடமாக மறக்கூடிய சக்தி ஒன்று சமய 16 நடந்திருக்கக்கூடிய ஆமா உமா பார்வதி என்று விளக்கமா புரியுதம்மா. ஆமா அம்மா ஹரி என்றால் யார் தெரியுமா? யாரம்மா? ஹரி என்றால் அது
வைகுண்டமே வெப்பமாக வந்திருக்கக்கூடிய ஆமா பாலாஜி கண்ணன் உங்க அண்ணன் என் அண்ணன் ஆமா அண்ணவருக்கு தங்கையாக பார்வதி உமா பார்வதி இலக்கமா பிறந்தம்மா பச்சை நிற மேனியும் ஆமா ஆமா பல பல வல்லுக்குதம்மா பேசாதீங்க அது மட்டுமா ஆமா கண்கள் போதுமா உன் கணவரை அழகை பார்ப்பதற்கு ஆமா 2 கண்கள் பத்தாது 1000 கண்கள் போதும் ஆமா அவர் கால கண்டரோ திரு நீல கண்டரோ திரு சூழ கண்டரோ அவர் காலகண்டர் என்றோ திரு நீலகண்டர் என்றோ சூழகண்டர் என்று சொல்றாங்க அம்மா நம்ம கிட்ட பேச நீயே நேரா போய் கூட்டு பாரு அம்மா அம்மாவுக்கு ரெண்டு தான் உங்க அம்மாவுக்கு 2 தான் அம்மா குரல் கூட்ட 2 குரல் 2 ஆம்பளை வச்சுக்கிறியா இன்னொரு வாட்டி கூட்டு பாரு சும்மா போச்சு போ எனக்கு தெரியலம்மா யாருன்னா சைடுல என்ன வச்சுக்கிறியா போனாலு உண்மையா 2 ஆம்பளை கொடுக்க சரி அம்மா தேவருக்கெல்லாம் ஒரு நயன விபாசனம் ஒண்ணு இருக்கும் அதனால குறவும் ஜாத தெரியும் அதே மாதிரி கூட்டு பாரு அம்மா இவர்தான்மா இன்னொரு குரல் வச்சு பச்சா அது யாரு அந்த சக்காலத்தோட வீட்டுக்காரர் வந்துக்கிறான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க உனக்கு திருவாட்சி மலரும்
தாத்தா பூசாரி தாத்தா பூசாரி இந்த உலகத்தில் முதலாய் உதைத்தார் இந்த மன்னன் பாதம் அணிந்தாரே இந்த சிவனிடம் இடமாகும் இந்த புவனத்தில் துணியும் என்பமுடன் வந்து பாவலா அடி நாட்டுக்கோன் தங்கையானே அந்த வழிகுதிரை பொறுப்பாடம் அமர்ந்திருக்கக்கூடிய மாலாயகன் அன்னுடைய தங்கை நீ. ஆனால் இந்த சிவபெருமான் இரவாக பெற்று என்னுடைய மங்கை என்னுடைய பாதத்தை பறிந்துவிடினால் என்றென்றைக்கும் என் இரவாக பெற்று சுக சேமத்தோடு வந்திருந்தேன். எப்படி எனக்கு வாழ்வென்று வரமளித்த என்ன பார்வதா அடி பார்வதி தன்னுடைய கணவர் இந்த கைலாயத்தில் எந்த நிலவரம் இருக்கிற சென்றீர் என்னுடைய காட்சி காரணம். ஆமா சுவாமி காட்சி
போலவே இப்பேற்பட்ட காட்சியை காப்பதற்காக ஓட்டோடமா ஓடி வந்தேன். அருளா சுவாமி அடி மதரவாணி இந்த கைலாயத்தில் எந்த காட்சியாக இருக்கின்றேன், எந்த நிலவரம் இருக்கின்றேன், வரக்கூடிய மக்களுக்கு எப்படி வரவேற்கின்றேன் அப்படி என்று ஓட்டோடமா வந்து பார்க்க வந்தார் சுவாமி. ஆனால் பெண்ணை பார்வதா அப்படி நீங்க வரவழைக்க சென்றீரே சுவாமி, என்ன கேட்டீங்க? பரமேசா உனக்கு என்ன வேலை என்றால் என்ன வேலை என்றால் கேட்பதை கொடுத்துவிட்டு பிறகு ஆனந்தரியாமல் காலை விட்டு அண்ணாவுடைய பிடிச்சி கேட்பது போல் காலத்துக்கும் இதுதான் வேலை. அருளா சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதுர்முக மரத்து பெருமதி அவன் மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவர் அவனோ தேவரோட தேவராக வந்து கைலாயத்தில் நம்முடைய கைலாயத்தில் வாசருள்ள வந்து காவல் காத்திருந்தான். கைலாயத்தில் வந்து வாசல் படியில் காவல் காத்து கொண்டு பார்த்தான். நான் என்ன தெரிவித்தேன், ஆனால் மும்மூர்த்தி தேவரின் ஒருவராச்சே நீயோ என்ன எனது கைலாயத்தில் வந்து காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன், அது நல்லது நன்று. ரம்யா ராஜேந்திரன் ரம்யா ராஜேந்திரன் சொல்லக்கூடிய அம்மையார் வேண்டி 10 ரூபாய் தந்துள்ளார். இந்த வீரபத்ர சுவாமி யாரும் ஒரு குறை வராமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சுபோச்சயம். அப்படி இருக்க அந்த சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் ஆனால் மாமா மருகா உனக்கு இருப்பதோ 5 சிரம், நீங்கள் வந்தவனை வா என்று அழைத்து அமர வைத்தீர். அதற்கு அவன் என்ன தெரிவித்தான்? அமர வைத்தேன், சுமார் வைத்தேன். அதற்கு என்ன தெரிவித்தான்? உன்னோடு சரிசமா அமர வேண்டும் என்றால் சத்தியமாக என்றால் உனக்கு இந்த ஒளியோடு அமைப்பார். ஆமா, உனக்கு இருப்பது 5 சிரம், எனக்கு இருப்பது 4 சிரம். உன்னை போல் சரிசமா அமர வேண்டும் என்றால் உன்னை போல் 5 சிரம் அளித்தால் உன்னோடு சரிசமா வந்து வார்த்தையாளர். உடனே என்னுடைய வேலை என்ன? பணம் கொடுக்கக்கூடிய வேலை. உலகத்தில் உள்ள சகல ஜீவமார்களுக்கு எதுவுமே கடை யானை முதல் 87 படியக்கூடிய பரமசிவன். ஆமா, யார் எது வந்து கேட்டாலும் கொடுக்க வேண்டிய வேலை இல்லன்னு சொல்லக்கூடாது. அப்படி அவன் எப்படி கேட்டானோ அப்படியே அவனுக்கு 5 சிரம். அப்படி அவன் கேட்டானோ அவனுக்கு திறந்த வரமாளித்து அந்த 5 சிரம் பெற்ற பிரம்மதேவன் என்ன ஆடி அவன் தானே அவன் தானே தோல அவன் பிரம்மதேவன் என்னிடம் வரத்தை பெற்றுட்டு அதன் கொண்டு ஆனவன் கொண்டு ஐவன்தான் காலத்தோட தட்டி ஆத்தறிந்து தூரம் பேசி இந்த கைலாயத்தில் விட்டு போய் என்று கரத்தை தடுத்து விட்டான். சுவாமி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனை வரமளிக்கின்றான். ஆமா சுவாமி, என்ன அப்படி நீங்கள் வரத்தை கொடுத்தனால் இப்ப நமக்கு என்ன தெரியுமா? ஐயா வேதான் அப்படி வருத்தம் பெற்ற பிரம்மதேவன்
கைலாயம் எனக்கு சொந்தம் என்று வரக்கூடியவர்களுக்கு வரம்பளிக்கின்றார். இதனால் இப்பொழுது நமக்கு என்ன நேர்ந்தது? என்ன பார்வதா எப்படி என்றால் அடி கையல் பார்வதியாக கொண்டோன் இல்லை அறிய வந்த பார்வதா சொல்லுங்கள் சுவாமி. அந்த சத்தியலோகத்தை ஆடக்கூடிய சதுர்முகனுடைய பெருமை சண்டாளர் இருக்கின்றன. என்னிடம் 5 சிரத்தை பெற்று அகங்கொண்டு ஆணவம் கொண்டு ஆடுகின்றான். வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனே வரமளிக்கின்றான். காணத்தோட தட்டி ஆக்கடித்து தூரம் பேசி இந்த கைலாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அவனை வரமளிக்கின்றான். பின்னே இந்த கைலாயத்துக்கு போ என்று கலட்டி விட்டு அழைத்து விட்டான். ஆனால் ஒண்ணு சொல்லுவேன், உனக்கு கோவம் வரக்கூடாது. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் உசந்த ஒரு சக்தி. இந்த வார்த்தை தெரிவித்தால் உனக்கு கோபம் இருவத்து அவனே ஒண்ணு அதனால கோபம் வரவான்னு சொல்லுங்க. நீங்க என்ன பரவாயில்ல எப்படி என்றால் உன்னையும் அவனுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வேதனை காப்பாற்ற உன்னால முட்டுவ முடியும். அப்பேற்பட்ட ஆணவம் கொண்டவனை என்ன செய்யணும் தெரியுமா? ஐயா வருக வருக
மேகவண்ணா எங்கிருக்கின்றாயோ உன் தங்கையாகிய உமாபார்வதி உன்னை நேரத்தில் ஓர் இழைக்கின்றேன் எங்கிருந்து வர வேண்டும் அண்ணா வரண்டாமா அது உமா மகேஸ்வரியானது அண்ணா மகேஸ்வரன் நாராயணமூர்த்தி அழைக்க நாராயணமூர்த்தி தர்பார்